நமோ வாராகி. மகா வாராகி யாகம் நம்மளுடைய விளக்கு கடையும் வாராகி டிவியும் இணைஞ்சு மிக பிரம்மாண்டமா நடத்த இருக்கிறோம். இந்த மகா வாராகி யாகம் என்னோட குருஜி, நம்மளோட குருஜி, யாக ரிஷி வராக குருஜி அவங்களோட திருக்கரங்களால மிக பிரம்மாண்டமா நடக்க இருக்குது. கோவிலம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜேடி மஹால்ல மார்ச் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல்ல கலச ஸ்தாபனத்தோட அம்பாளுக்கு அபிஷேகமும் நடந்து அழகா 9 மணிக்கு மேல மகா வாராகி யாகம் நடக்க இருக்கு. இந்த வராகி யாகத்துக்காக நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் சொல்லியிருந்தோம். 1000 ரிஜிஸ்ட்ரேஷன் 2 நாள்ல முடிஞ்சது. அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. விளக்கு கடன் ஒரு பூஜை அரேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா, அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்களும் அ உடனேக்குடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த நம்பிக்கைய நாங்க அடுத்தடுத்து கொண்டு போக வேண்டியது எங்களுடைய பொறுப்பாவே நாங்க உணர்றோம். 2 நாள்ல ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. ஆனா, இப்ப வரைக்கும் கால் வந்துட்டே இருக்கு. எப்படி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுவீங்க? நாங்க நெறைய பேர் வரணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்ப எல்லாருக்குமே ஓப்பன் டூ ஆல்ன்னு சொல்லிட்டோம். யார் வேணாலும் வரலாம், வந்து கலந்துக்கலாம். அம்பாள் ஓட யாகத்துல நீங்க தாராளமா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இத தவிர முக்கியமான கேள்விகள் என்னவா இருக்குன்னா, நாங்க ஏதாவது குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறீங்க. ஸோ அப்படி குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க நெய்யி, சமித்து குச்சி, மஞ்சள், விரலி மஞ்சள் தான் குருஜி எல்லார் கைகள்லயும் கொடுத்து போட சொல்லுவாரு. யாகத்துல அவங்களுடைய வேண்டுதல் அத்தனையுமே அந்த மஞ்சள் மூலமா தான் நீங்க யாகத்துல அம்பாள்ட்ட சேர்ப்பீங்க. ஸோ அந்த மஞ்சள் நீங்க வாங்கி குடுக்குறதா இருந்தா குடுக்கலாம். மஞ்சள் பொடி, குங்குமம் இதெல்லாமே கூட நீங்க வாங்கி குடுக்கலாம். வேற ஏதாவது உங்களுக்கு குடுக்க விருப்பம் இருக்குன்னா, நீங்க விளக்கு கடைக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அவங்க அந்த டீட்டெயில் சொல்லுவாங்க. அது மாதிரி அ யாகம் என்ன மாதிரி அத பிளான் பண்ணியிருக்கோம்னா, காலையில 6 மணிக்கு கலச ஸ்தாபித்தோட ஆரம்பிக்கும். 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள வாராகி யந்திர பிரதிஷ்டை எல்லாமே குருஜி பண்றாங்க. இது ரொம்ப பிரம்மாண்டமா அழகா நடக்கும். அந்த நேரத்திலேயே ஒரு பக்கம் வராகி பஜனை பாடல்களும் மக்கள் பாடிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே ஒருங்க நடந்து 9, 9:30 மணிக்கு அழகா அம்பாளுடைய யாகம் ஆரம்பிக்க இருக்கு. இந்த மகா வாராகி யாகம் நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள சரி பண்ணி குடுக்கக்கூடிய யாகமாவும் இருந்திருக்கு. நெறைய பேர் எத்தனையோ பேர் குருஜி சொன்னாங்க. நான் யாகத்த பத்தி கேட்டப்போ, ஒரே வார்த்தையில சொல்ட்டாங்க, "யாகம் நம்ம நடத்தலாம்" அப்படின்னு சொன்னப்போ, "சென்னையில ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்காங்கம்மா. நான் தான் இன்னும் டைம் சொல்லல" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பு உள்ளவங்களும் நெறைய பேர் வர்றாங்க. ஏன்னா, சகல ஐஸ்வரியங்களையும் குடுக்கக்கூடிய மகா வாராகி யாகம். குழந்தை பேறா இருக்கட்டும், திருமணம் ஆகட்டும், இப்படி என்ன வேண்டுதல், உங்களுடைய உடல்நிலை, உடல் ஆரோக்கியம், அத விட முக்கியமான விஷயம் உலக அமைதி. இப்ப இருக்கக்கூடிய இந்த போர் சூழல், தினமும் நம்மளுடைய கஸ்டமர் ஒரு 2, 3 பேராவது கால் பண்றாங்க. துபாய்க்கு போயிருந்தோம். அங்கேயே இருக்கோம். இன்னும் ஃப்ளைட்டு மிஸ் ஆயிடுச்சு. ஃப்ளைட்டு கிடைக்க மாட்டேங்குது. எங்களால வர முடியல. என் பொண்ணு அங்க இருக்கா, என் தங்கச்சி அங்க இருக்கான்னு ஒவ்வொருத்தருமே சொல்லி, அ அதாவது வெளியில காட்டிக்காத பயத்த கூட அவங்க நம்மட்ட சொல்லி வருத்தப்படும்போது புரியுது. ஸோ இதுக்காகவே அம்பாள்ட்ட மனசார வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். உலக அமைதி கிடைக்கணும். இந்த போர் சூழல் மாறணும். உலகம் முழுக்க சகோதரத்துவத்தோட அமைதியா வாழணும் அப்படிங்கிற வேண்டுதலையும் இந்த மகாவாராகி யாகத்துல முன்னெடுத்து வைக்கிறோம். இந்த யாகம் ரொம்ப சீரும் சிறப்புமா நடக்க இருக்கு. இது ஓப்பன் டூ ஆல்ன்னு சொல்லிட்டோம். இந்த மகாவாராகி யாகம் நாங்க மட்டும் இல்ல, நம்ம கூட வாராகி டிவியும் இணைஞ்சு தான் பண்றாங்க. வாராகி டிவி, வாராகி அம்பாள் பேர வச்சு அவ்ளோ அழகா அம்பாளுக்கான விஷயங்கள அவ்வளவு நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த மகா வாராகி யாகம் நடத்துறதுல எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. நீங்க எல்லாரும் கலந்துக்கணும். உங்களுக்கு அத பத்தின மேற்கொண்டு தகவல் வேணும்னா, இந்த வீடியோல தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அவங்க தகவல்கள் சொல்லுவாங்க. மகா வாராகி யாகம் எல்லாருமே முக்கியமான விஷயம் ட்ரெஸ் கோடு எல்லோ கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. அ அதுவும் வாலண்டியர்ஸா நான் நிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, கம்பல்சரி எல்லோல இருந்தா மட்டும் தான் வாலண்டியர்ஸ்க்கு அலோவ் பண்ணுவாங்க. மத்தபடி யாகத்துக்கு வர்றவங்களும் எல்லோ மஞ்ச கலர் உடுத்திட்டு வர்றது மிகவும் சிறப்பு. குருஜி எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்றது, மஞ்ச கலர்ல
அ யாகம் வழிபாடு அப்படிங்கும்போது மஞ்ச கலர்ல தான் ஆடை உடுத்தி வர சொல்லுவாங்க. ஸோ அப்படி நீங்க வந்தீங்கன்னா, இன்னுமே சிறப்பா இருக்கும். யாகத்துக்கு நீங்க பூக்கள், பழங்கள், சமித்து குச்சி, நெய்யி, மஞ்சள் பொடி, குங்குமம் இதெல்லாம் கூட கொண்டாந்து குடுக்கலாம். அன்னதானம் வந்து ஒரு 1500 பேருக்கு பண்ணலாம் அப்படின்னு, அதற்கான ஏற்பாடுகளும் பண்ணிட்டுருக்கோம். அன்னதானம் வந்து வெகு விமர்சனையா நடக்கும். காலையில 11 மணிக்கு எல்லாருக்குமே இந்த வெயில் ரொம்ப இருக்கிறதுனால, ஒரு ஜூஸ் ஒண்ணு குடுக்கலாம் அப்படின்னு அதுவுமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி எல்லாவித ஏற்பாடும் நடந்துட்டுருக்கு. நீங்களும் அம்பாளுடைய யாகத்துல கலந்துக்கோங்க. அம்பாளுடைய அனுக்கிரகம் நம்ம அத்தன பேருக்கும் பரிபூரணமா கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். பாரெங்கிலும்